ஸ்கூலுக்கும் பிள்ளைங்கள் போகுது, பாதுகாப்பு இல்ல. போய் அது வர வரைக்கும் நம்மளுக்கு வயிற்றுல நெருப்ப காட்டிட்டு மாதிரி இருக்கு. பிள்ளைங்க நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நியூஸ்ல பாக்குறோம் எவ்வளவு நடக்குது. ஸ்கூலுக்கும் பிள்ளைங்கள் போகுது, பாதுகாப்பு இல்ல. ஒரு 10 வயசு குழந்தை அனுப்பினாலும் நம்மளுக்கு பயமா இருக்குது. உண்மைக்கு போய் அது வர வரைக்கும் நம்மளுக்கு வயிற்றுல நெருப்ப காட்டிட்டு மாதிரி இருக்கு. எவ்வளவு பிள்ளைங்க பொட்ட பிள்ளைங்க நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நியூஸ்ல பாக்குறோம் எவ்வளவு நடக்குது. அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க. எங்களை போல விட்டவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க. பாதுகாப்பு இல்ல சார். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்னையும் ஆட்டோல கடத்தின்னு போயிருப்பான். கைவேலி கிட்ட ஆட்டோல சென்ட்ரல்ல வரைக்கும் போறேன்னு சொல்லிட்டு என்னைட்டு போய் காசு கேட்டுருந்தானா நான் அமைதியாயிட்டு இருப்பேன். காசு கேட்கல, கேட்டு ரூட்டை மாத்திட்டான். உடனே நான் கையை கடிச்சிட்டு ஒரு கான்ஸ்டபிள் வரத்துக்குள்ள இறக்கி விட்டுட்டு போயினேன்ட்டான். அது எதுவும் செய்யல. நான் அது ஆயிடுச்சு, ஒரு 8 மாசம் ஆயிடுச்சு. அதுல இருந்து எனக்கு போய் போக சொல்ல பஸ்ல போயிட்டு வர சொல்ல ட்ரெயின்ல வந்துட்டு அந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாம இருக்குது சார். தயவு செஞ்சு பொட்ட பிள்ளைங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கும். அவ்வளவுதான். அது கைவேலி கிட்ட, கைவேலி பிரிட்ஜ் இருக்குல்ல, வேளச்சேரி ஸ்டேஷன். ஆமா, மேரி. அதெல்லாம் இல்ல சார். இப்போ ட்ரெயின்ல போனா ஒரு பாதுகாப்பு தான் சார். சென்ட்ரல்ல போயிட்டாலே எனக்கு ஒரு பாதுகாப்பு தான். இங்க இருந்து அது பஸ்ல வர சொல்ல அந்த சைடு இருட்டு. நான் வந்துனே இருந்தேன். ஒருத்தர் ஆட்டோல சரி சென்ட்ரல் வரைக்கும் ஏத்தின்னு போயிருந்தேன். காசு கேட்டிருந்தாருன்னா நான் போயிட்டு இருப்பேன். காசு கேட்காம ஏத்துவோம் எனக்கு சந்தேகப்பட்டு. அதுக்குள்ள ஒரு கான்ஸ்டபிள் வரதுக்குள்ள என்னை கையை ஒதுரி விட்டு அதனால போயிட்டான். அதுதான் அந்த 8 மாசம் ஆயிருக்கும். நான் செத்து இருந்தனால 8 மாசம் ஆயிருக்கும். இப்போ ட்ரெயின்ல வந்து எதுவும் இல்லப்பா. ட்ரெயின்ல வந்தாலே ஒரு பாதுகாப்பு தான். அங்கங்க கான்ஸ்டபிள், சென்ட்ரல் கிட்ட போனாலே நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு தான். சுத்தி போலீஸ், கான்ஸ்டபிள் ஃபுல்லா. இந்த பொட்ட பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு தான். ஆமா, ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு 10 வயசு பிள்ளைங்களை அனுப்புறதுனால ரொம்ப பயமா, வீட்லயே வச்சுக்கலாம் போல தோணுது. ஆமா, அதான் அழகு இருந்தா இன்னும் ஆபத்தா இருக்கு, பயமா இருக்கு. அழகா இருக்கிற பிள்ளைங்களை வெளியே அனுப்புறதுக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி எல்லாம் இல்லங்க. இப்பதான் ரொம்ப அநியாயம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இது கேட்கறதுக்கு யாரும் முன்ன வரமாட்டேங்கிறாங்க. எங்களை போல இது விதவை தான் நானும். போறதுக்கு வர்றதுக்கு ஒரு எங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு பதிவு பண்ண போனாலும் ஒரு பாதுகாப்பு கிடையாது. அங்க யாருன்னா பக்கத்துல வந்து நிக்கிறது. லேடிஸ்லாம் அப்படிதான். எங்களை போல பொம்பளைங்களும் கொள்ளை அடிக்கிறது, காதுல இப்படி பண்றது, காத்து பின்னாடி கை வைக்கிறது, இது மாதிரி வேலை எல்லாம் நடக்குது. கோவில் ஸ்கூல்லயே நான் என்ன சொல்றேன், அந்த ஸ்கூல் நேம் கெட்ட பேர் ஆகுன்றதுக்காக நான் சொல்லல. வேண்டாம், ஸ்கூல் நல்ல இதுதான், பசங்க சரி கிடையாது. வீட்டுல பெத்தவங்க என்ன கவனிக்கிறாங்கன்னு கூட தெரியல. அந்த பொம்பளை பசங்களை கெஞ்ச அடிக்குதுங்க, சொல்ல முடியல. பாத்ரூம்ல போய் கெஞ்ச அடிக்குதுங்க. இதால நான் ஒரு வாரம் என் பிள்ளைய அனுப்பல. அந்த ஸ்கூல் பேர் கெட்ட பேர் ஆயிடும். நான் வாயை திறக்கல.